ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்கே மினி டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி லைட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கம் வந்து மாட்ட போகிறோம். ஸோ இந்த வெப்செட்டில் வந்து ரெண்டு பக்கம் மாட்டிட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் லைட் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட், ரெண்டு லைட் எரியும். ஸோ ஒரு எல்இடி பல்பில் ஒயிட்டாகவும் எரியும், எல்லோவாகவும் எரியும். ஸோ நாம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை பீம்லேயும், எல்லோ வந்து லோ பீம்லேயும் தரப்போகிறோம். ஸோ மாட்டிட்டு எல்இடி ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை ஹை பீம் லோ பீம் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து இன்டீரியரில் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து வாட்டர் ரெசிஸ்ட் தான். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து கிளாம் பண்ணுறதுக்கு மவுண்டு இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரெண்டுக்கும் பேக்காக வந்திருக்கு. லெஃப்ட் ரைட் எல்லாமே மாட்டிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை பம்பரில் மாட்டிட்டு இதை வந்து நான் ஒயரிங் பண்ணும்போது நான் இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ 3 ஒயர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து அவுட்புட்டு. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மைனஸு, மீதி ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோவுக்கு ஒன்று, ஒயிட்டுக்கு ஒன்று வரும். ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டு இதுக்கும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம பேரலல் பண்ணி சீரீஸ் கனெக்ஷனில் நம்ம வந்து இதை வந்து பேரலல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைட்டோட லோ பீம் ஹை பீமில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எல்இடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கனெக்ஷன் வந்து ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த எல்இடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாம்ப்பு அண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கெட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு செட்டப்பில் வந்து வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு தேவையானது மவுண்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே வந்து இது செட் பேக்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கிளாம்ப் மாட்டும்போது இந்த மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு போல்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து உள்ளே மாட்டிடணும். ஃபஸ்ட்டு உள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நாம் வந்து இன்செர்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஸ்டீலு. ஸோ நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ லூமினஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 லூமினஸ் கொடுத்துருக்காங்க. மாட்டி பார்த்தோம்னா தான் தெரியும் ஸோ இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இவ்வளோ எக்ஸ்ட்ரா 2 ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. 4mm அலைன் கீ ஸ்க்ரூ 2 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து தேவைப்படாது அப்படிங்கிற போது சரி சும்மா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் வந்து சும்மா மட்டும் மாட்டி வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பொசிஷன் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ஒரே மாதிரி தான் வந்து மாட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பரில் வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஸோ இந்த சைடும் அந்த சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்இடி மவுண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஒயர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் லைனு, மீதி 2 லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோ பீம் ஐ பீமுக்கு எல்லோ அண்டு ஒயிட்டு எல்இடி கொடுக்கக்கூடிய அந்த பல்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த லைனு. ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவ் வழியாக எடுத்துகிட்டு நம்ம மேலே ஹெட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்குவோம். ஸோ இது வந்து சுவிட்சிலேருந்து வர்றது நெகட்டிவ் லைன் மட்டும் நம்ம இங்கே தந்துக்க போகிறோம். நெகட்டிவ் லைனை வந்து ஏன்னா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறது வந்து நெகட்டிவ் தான் வந்து சுவிட்ச் மூலிமா ஆப்ரேட் பண்ண போகிறோம் எல்இடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு. மீதி 2 லைன் பாசிட்டிவ் லைன் வரும். ஸோ அந்த 2 பாசிட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பீம் ஐ பீம்லேருந்து எல்லோ அண்டு ஒயிட்டுக்கு வந்து நம்ம பிரித்து எடுத்திருப்போம். ஸோ இது வந்து ஃபைனலாக உங்களுக்கு காட்டினா தான் அது வந்து எப்படிங்கிறது தெரியும். நான் அவுட்புட் எடுத்துகிட்டு சொல்கிறேன். இந்த ஒரு சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த நெகட்டிவ் லைனை வந்து இங்கேயும் அதே மாதிரி வந்து இது வந்து எல்லோ ஹை பீம் லோ பீம் தனியாக இருக்கும். ஸோ இந்த ஹை பீம் லோ பீமை வந்து
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஹை பீம் லோ பீமில் வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நெகட்டிவ் லைனுக்கு வந்து சுவிட்சிலேருந்து எடுத்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கீ ஆன் பண்ணி ஒன் கிளான்ஸ் செக் பண்ணிடுவோம். இது வந்து நம்மளுக்கு எல்இடி எரியுது. ஸோ ஹை பீமில் இருந்துச்சு அப்படின்னா இது, லோ பீமில் இருந்துச்சு அப்படின்னா இது. ஹை பீமுக்கு வந்து எல்லோ கலர் வந்துருச்சு. நம்ம வந்து அது லோ பீமுக்கு வந்து எல்லோ கலர் மாற்ற போகிறோம். நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ பீமில் இருக்குது. ஸோ லோ பீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் வந்து எல்லோ கலரில் எரியும். ஹை பீம் போட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் வந்து அப்படியே வந்து ஒயிட்டாக மாறிடும். ஸோ லோ பீம் ஹை பீம் தகுந்த மாதிரி இந்த எல்இடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதோட ஹைட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து ரோடுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பவர் அதிகமாக இருக்குது. பேட்டரி என்ன தனியாக ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பண்ணுற சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ தனியாக எல்இடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூவில் தான் வந்து நம்ம லோ பீம் ஹை பீம் வந்து இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ லோ பீம் போட்டோம் அப்படின்னா அது எரியும், ஹை பீம் போட்டோம் அப்படின்னா அது எரியும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது தனியாக லைட் இருக்குது. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெட் லேம்ப் மட்டும் நம்மளுக்கு எரியும், லோ பீம் ஹை பீமு. ஸோ இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே சேர்ந்து மாறும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் கண்ட்ரோல் பூரா வந்து நெகட்டிவ் லைனில் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து லோ பீம் ஹை பீமுக்கு ரெண்டு பாசிட்டிவ் லைன் வர்றதுனால நம்ம நெகட்டிவ் லைன் வந்து சுவிட்ச் லைனுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒயரிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நம்ம வந்து ஃபர்தராக வந்து அதை பற்றி சொல்லலாம். ஒரு இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணால் திருப்பிக்கலாம். அப் அண்ட் டவுனுக்கு நம்ம இதை லூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூலிங் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இந்த கூலிங் ஃபேன் வந்து எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்இடி வந்து ஹீட்டை வந்து இது வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இதோட லைஃப்பும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும்.